ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நாளே பிரிஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 4 குழந்தை இருக்குது. அந்த 4 குழந்தைங்களும் ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோயின் எப்படியெல்லாம் காப்பாற்றி வைக்கிறா ஹீரோ கண்ணில் படாமல். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கதை. ஸோ எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ல இருக்காங்க. ஹீரோயின் காலையில் எழுந்து பார்க்குறாளா, பார்த்த உடனே பதறி போயிடுறா. அடடா, என்னடா பண்ணி வச்சிருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக பார்த்தா இவ ஒரு 6 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த பையன் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கான். என்ன ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாமல் இவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த சோகத்தில் இவ நைட்டு பூரா கிளப்பில் உட்காந்து குடிச்சிருக்கா. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துருக்கா. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவனை பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும். இவன் வந்து கண்டிப்பாக ஒரு கால் பாயாக தான் இருப்பான். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வந்து காசு வைக்கிறா. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், வேணும்னா இன்னும் கொஞ்சம் காசு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவும் காசு வச்சுட்டு போயிடுறா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 4 வயசுல 4 குழந்தைங்க இருக்கு. 2 பொண்ணு 2 பையன். இவ வந்துட்டு பயங்கர ஜாலியாக தான் இருக்கா. குழந்தைங்களுமே வந்து நம்ம ஹீரோயின் மேலே பயங்கர பாசமாக இருக்காங்க. இவ வந்துட்டு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்கா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாமோ அதே தான் சொல்லியிருக்கா. ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. இவ வேலைக்கு போகிற டைமில் அவங்க தான் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு டிவி சேனலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த டிவி சேனலில் ஒரு ஆங்கர் இருக்கா. அவளுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறா. அவள் வந்து போட்டு வறுத்து எடுக்கிறா. எல்லாத்துக்கும் ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. டைமுக்கு வர மாட்டியா, வேலைலாம் ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் ஆஃபீஸில் யாருக்குமே ஹீரோயினுக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாது. இவ வந்து சிங்கிள்ன்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கா. இப்போதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் எல்லாருமே இங்கே வராங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ எப்படி வந்துட்டு என்னோட பிஸ்னஸில் தலையிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சது, ஐயோ இவன் இங்கே இவ்வளோ பெரிய கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கான், அன்னைக்கு நம்ம இவன் கூட தானே இருந்தோம், இவன் கால் பாய் தானே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ரகட் பாய் போல. அவன்லாம் எவனும் பார்க்க மாட்டான். கோவம் வந்து பொழந்து எடுத்துடுறான். அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் அலர்ந்துடுறாங்க. ஐயோ இவன் என்னடா இவ்வளோ கொலவெறி பிடிச்சவனா இருக்கான், இவனுக்கு மட்டும் நம்ம கிட்ட குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் உயிரோடு வைக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. இன்டர்வியூ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமராக்கு பின்னாடி இவன் மூஞ்ச மறைச்சாப்பிலேயே நின்றுக்கிட்டு இருக்கா. ஆங்கரும் வந்து எக்கச்சக்கமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த குழந்தைங்க அதுதான் பிடிக்கவே பிடிக்காதுன்றான். சும்மா இல்லாமல் இந்த ஆங்கர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் என் கூட டின்னருக்கு வரீங்களா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான் ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். மரியாதை தூக்கி இதுங்க எல்லாத்தையும் வெளியில் போடு அப்படின்னு சொல்லி அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவ இருக்கிற கிராண்டில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கான சேலரியை கூட கொடுக்காம நீ வந்தது லேட்டு, உன்னால தான் எல்லாமே கெட்டு போச்சு, நீ ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு செம்மையாக ஆத்திரம் வருது. அடியே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன் சேலரி இல்லாமல் அப்படின்னு கத்துறா. கொஞ்சமாக அதெல்லாம் கண்டுக்கல, அவள் பாட்டு போயிடுறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி வச்சிருந்தா போல. இங்கே ஹீரோ தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே தெரியாது இல்லையா, தான் தெரியும். இவங்க கம்பெனிலேருந்து ரிசப்ஷனுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, நம்ம ரிசப்ஷனில் தானே இருப்போம், அவனை ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக இந்த வேலையை ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகே சொல்லிடுறா. இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, சிசிடிவி கேமராலாம் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த நேரமும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டியுமே இருந்து கூட பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இவ மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைங்களை விட்டுட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து ஜாயின் பண்ண நாளே வந்து பார்த்தா ஹீரோ அங்கே வரான். வந்த உடனே
இவ பயந்துடுறா. ஐயோ இவன் பார்த்துருவானோ, இவங்க வேற எல்லாரும் லைன்ல நிக்க வச்சிடறாங்க, எல்லாரும் நில்லுங்க, பாஸ் வராரு, பாஸுக்கு வணக்கம் சொல்லணும்னு ஹீரோவுமே ஹீரோயின் நல்லாவே பாக்குறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துடலாம், நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சபடியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பனா நேற்று இன்டர்வியூக்கு வந்ததும் இவதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவ கேமரா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா இல்லையா, அப்ப யோசித்து பார்க்கறான். கையில வந்து எந்த மோதிரமும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்பனா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். சிசிடிவி கேமரால உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இவனுக்கு வந்து மைல்டா டவுட் வந்துச்சு இல்ல, அவதான் இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடுது. அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினும் குழப்பத்துல இருக்கா. ஃப்ரெண்ட் டெஸ்க் வேலைக்கு வந்தா அவன் மீட் பண்ண மாட்டான் ரொம்ப அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவன் நல்லா நம்மளை மீட் பண்ணிட்டானே, அதனால அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது, நம்மளோட குழந்தைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறது வந்து ஒரு பெரிய ஹோட்டல். அங்கே ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஹீரோயினை கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண தப்பியே வந்துட்டு இந்த ஹோட்டலோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்த உடனே இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, என்ன ஆளை போட்டிருக்கீங்க வேலைக்கு, இவளுக்கு ஒன்றுமே தெரியல, பேபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆரம்பிடுது. என்ன வந்துட்டு ஐயோ இவனுக்கு ஞாபகம் வந்துருமா அப்படின்னு. நீங்க சொல்றது உண்மைதான், இவளுக்கு வந்து ஃப்ரெண்ட் டெஸ்க்ல உட்கார்றதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லை, இவளை என்னோட செக்ரட்டரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சார் நீங்க அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னது செக்ரட்டரியா, என்ன எதுக்காக இவன் செக்ரட்டரி ஆகிறான் அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆயிடுது. இவன் பாட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம பழைய செக்ரட்டரிக்கு அடப்பாவீங்களா, என்னோட வேலையில உழ வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பயமாயிடுது. அம்மா தாயே, நாளைக்கு நீ வந்துட்டு செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுமா, வேற வழி இல்லை, என்ன பண்றது, என் வேலை மிஞ்சுமா மிஞ்சாதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாபம் மேல சாபமா விட்டுட்டு அங்க இருந்து போறாரு. இவ வீட்டுக்கு வந்தும் பயங்கரமான குழப்பத்துல இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும்னா வேலை வேணும். இந்த வேலையில ஹீரோவோட கண்ணு முன்னாடியே இருந்தானா கண்டிப்பா ஹீரோக்கு ஞாபகம் வந்துடும். ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சிடும். குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் நம்ம கிட்ட இருந்து குழந்தைங்கள பிரிச்சுடுவான். இல்லைன்னா இந்த சொத்துக்காக நம்ம வருவோமோ அப்படின்னு நினைச்சு நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் ஆஃபீஸ்ல வந்துட்டு செக்ரட்டரி கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன வேலைலாம் ஹீரோயின் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் தான் பார்க்குறா. மீட்டிங்கும் நல்ல மணியாக முடிஞ்சிடுதா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னது டோரை க்ளோஸ் பண்ணுமா, எதுக்கு அப்படின்னு கேட்குறா. சொன்னதை செய்கிறியா இல்லை நம்ம ரெண்டு பேரும் பேசுறத எல்லாரும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவளே போய் க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுது இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு நைட்டு இருந்தாங்கன்றது. அது தெரிஞ்ச உடனே மரியாதையாக உண்மையை சொல்ல, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, எதுக்காக வந்து எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்குறான். இவ என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இதை பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு நைட்டு நீ தான் என் கூட இருந்துடுறது. ஆனா எதுக்காக நீ வந்து இப்போ போய் சொல்ற, அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் நான், என்ன என்னவோ ஒரு கால் பாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு காசு வேற வச்சுட்டு போனல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்காக உன்னை கொல்லணும்னு நான் எவ்வளோ நாளாக தேடினேன் தெரியுமா அப்படின்னும் போது, ஐயோ கொல்ல போறீங்களா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறா. அப்பனா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உண்மைதான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன்னா அதனால தெரியாமல் அதெல்லாம் நடந்துடுச்சு. நீங்கள் வந்து நான் காசு வச்சுட்டு போனது பெரிய குத்தமாக நினச்சிங்கன்னா இப்போ வேணா அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க, அதுக்காக என் உயிரெல்லாம் எடுத்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. என்ன நீ அவ்வளோ கேவலமாக பொம்பளை பொறுக்கின்னு நினச்சிட்டல, பொம்பளை பொறுக்கினா என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறானா. ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா. ஐயோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிரா. இதுக்கப்புறமாவது என்கிட்ட நீ ஒழுங்காக நடந்துக்கோ, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசினேன் அப்படின்னா இந்த யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு இப்போ இங்கேருந்து எப்படியாவது போகணும், இந்த வேலையில் இனிமேல் கண்டினியூ பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு பயமாயிடுது. அதோட ஈவினிங் வந்து வீட்டுக்கு போன உடனே குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணுறான்னா ஒரு காஸ்ட்லியான கார் நின்றுக்கிட்டு இருக்கு, இந்த ரோல்ஸ் ராய்ஸோ ஏதோ சொல்லுவாங்க
சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார் தான் நின்றுட்டு இருக்கு. அதுல போயிட்டு லைட்டுல அழகா கிறுக்கி வச்சிடறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த கார் நம்ம ஹீரோவோட காரு. கிறுக்குனது மட்டும் இல்லாம, அங்கிள் உங்களுக்காக தான் நான் வந்து இங்க டிராயிங் வரைஞ்சிருக்கேன், சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்குறான். அட பாவி, நீ சிக்கின, இந்த ஆளுக்கு குழந்தைங்களையே பிடிக்காது, உன்னை என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி நினைச்சுக்கிறான். அந்த குழந்தை சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோனோட ஆன்ட்டி அங்க வராங்க. செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா, கார்டை கொடுத்து இதுக்கு எவ்வளவு பில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் எனக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இவனுங்க இதுக்கு எவ்வளவு பில் போடுவானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதட்டமாகுது. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்டையும் கொடுக்குறாங்க. அந்த கார்டை பார்த்த உடனே இவளுக்கு பதட்டமாயிடுது. ஐயோ டேய், உனக்கு இருக்கிறதுக்கு கூட வேற கார் கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஆன்ட்டியை வந்து செக்ரட்டரிக்கு கால் பண்ணி கேட்டா, அசால்ட்டா அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது 2 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் நம்ம ஹீரோயினும் செம்ம ஷாக்கு. 2 லட்சத்துக்கு எங்க போவோம், தூக்கு போட்டு தொங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதோட மறுநாள் காலையில் போயிட்டு அந்த காரை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோண்டு குழந்தை கிறுக்கி இருக்கு, இதுக்கு போய் இந்த ஆள் என்னன்னா 2 லட்சம்னு கேட்குறான். மனசாச்சே இல்லையா இவனுக்கெல்லாம்? இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கான், அவனால் இதை கூட சரி பண்ணிக்க முடியாதா சுயமா? அதை கூட என்கிட்ட தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி போகுதானே அப்படியே அழைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோவும் செக்ரட்டரியும் வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு குழந்தை இதில் கிறுக்கி வச்சிருச்சா, அதுதான் என்னவோ இருக்கு அப்படின்னு தொடச்சிட்டு இருந்தேன். உங்க காராச்சே கிளீனா பாத்துக்கணும்ல அப்படின்னும் போது, அது குழந்தை தான் வரைஞ்சதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, நானா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னா, இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க தானே வரையும், அதை வச்சு நானா கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு காருக்குள்ள இழுத்துட்டு போறான். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே செக்ரட்டரி, என்னையா இவரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க யாருன்னா பார்த்தா என்ன ஆகும், எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு அவனுக்கு பதட்டம் ஆயிடுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கே இன்னும் நீ வந்து எனக்கு விளக்கம் சொல்லலை, நீ இப்போ என்னையே சுற்றி வரையோ அப்படின்னு தோணுது. இது எல்லாமே என்ன ரீசன், எதுக்காக நீ இதை பண்ணுற அப்படின்னு இப்போ நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறா. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அதுக்கப்புறமா அதை டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ள இவளுக்கு பதட்டமா இவ என்ன கேட்குறான்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பண்ணீங்க, என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன தொடுங்க, இல்லைன்னா தொடாதீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு என் கூட அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்தீங்க, இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதில் சந்தோஷம்தான். இவ்வளோ பெரிய பணக்காரனோட பொண்டாட்டியாக இருக்கிறதுல, இந்த காரில் போகிறதுலாம் எனக்கு சந்தோஷம்தான். அதனால நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ இந்த மோட்டிவ்ல தான் என் கூட சுத்திக்கிட்டு இருக்க, என் பணத்துக்காக தான் நீ வந்துட்டு 5 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையா இங்க இருந்து போயிடு, என் கண்ணிலே படாத அப்படின்னு திட்டுறான். அப்பாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. ஹீரோயின் இப்ப என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம ஆஃபீஸ் பூராவும் ரூமர் பண்ணி விட்டுடணும், ஹீரோ வந்துட்டு நம்ம பின்னாடி சுத்துறான், நானும் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ரூமர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை என்னை கழுத பிடிச்சி வெளில தள்ளிடுவான். அப்புறமா அவன் என் பின்னாடி வரவே மாட்டான். நானா வேலையை விட்டு நின்னா என்னை தேடி வருவான், அவனா வேலையை விட்டு அனுப்புனா என்னை தேடி ஏன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுறா. அதனால இவளே என்ன பண்றான்னா, அந்த ஆஃபீஸ் குரூப்ல வந்து வேற ஒரு நம்பர்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, ஹீரோவும் வந்து ஹீரோயின் பின்னாடி சுத்துறான் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிடறா. எல்லாருமே ஆமா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, அவளுக்கு சடனா ஒரே நாள்ல ப்ரமோஷன் கிடைச்சாப்பே எனக்கு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்குள்ள நுழையிறத பார்த்துட்டு வேணும்னே இவ என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தா, ரிசப்ஷன் நின்றுக்கிட்டு ஹீரோ வந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், நானும் போடான்னா கூட போக மாட்டான், அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, என் அழகுல மயங்கிட்டான் போல, கூடிய சீக்கிரத்துலயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி கதை அளந்துகிட்டு இருக்கா. காண்டான ஹீரோ நேராக வந்து, இன்னையோட உனக்கு இங்கே வேலையே கிடையாது, மரியாதையா வெளியில் போயிடு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி பக்கமோ இல்லை என் பக்கமோ வந்தனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு கோவமாக திட்டிட்டு போகிறான். ஹீரோயினுக்கா மனசுக்குள்ளே செம்ம சந்தோஷம், அப்பாடா இதுக்கப்புறம் நானும் அவனை பார்க்க தேவையில்ல, அவனும் என்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பார்க்குறான். அவள் வந்துட்டு குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட பேசணும் கூப்பிடுறாரு, கார்ல வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்றானா. ஐயோ இவன் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது.
நேரா கார்ல போய் உட்கார்ந்த உடனே, என்ன சார் நீங்க மறுபடியும் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கீங்களா என்ன? எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ கலாய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துட்டு, எப்ப நீ சொன்னீனாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம், நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், செம டென்ஷன் ஆயிடுறா. ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறா. என்னம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தானே சொன்ன, இப்போ என்னன்னா சடனா கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு பாக்குற. அப்பனா நீ வந்து என்னை ஏமாத்துறதுக்காகவும் என்னை வந்து பயமுறுத்தி பார்க்கறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிருக்க கரெக்டா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ சொல்ல வரா. ஆனா சொல்ல விடாத மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை கேஸ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கதறி அழ ஆரம்பிச்சிடா. இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நான் பயங்கரமா குடிச்சிருந்தேன். அன்னைக்கு தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். தெரியாம நமக்குள்ள இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு. தயவு செஞ்சு அதை மறந்துடு. நான் என்ன பண்றது, நான் தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளோ நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக நீ என்னை இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து சொல்றான், என்னால ஒன்றும் மறக்கவே முடியல, நானும் இவ்வளோ நாளாக உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இவ ரொம்ப அழறத பார்த்த உடனே சரி அட்ரஸை கூட நானே உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அட்ரஸ் எல்லாம் வேண்டாம், என்னை எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் காலையில மறுபடியும் செக்ரட்டரி கால் பண்றான். செக்ரட்டரி கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, சார் வந்து மறுபடியும் உன்னை இங்கேயே வேலை செய்ய சொன்னாரு, நீ வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கன்றது சாருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டே தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழியே இல்லாம மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஆனா அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ குழந்தைங்க கூட இன்னும் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா இருக்கா. எல்லாருமே வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அட அறந்த வாளுங்களா, கிண்டர் கார்டன் வயசுலயே கிண்டர் கார்டனை வந்து பங்க் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுது. ஆனா ஹீரோ வந்து குழந்தைங்களை பார்த்துட்டான்னா என்ன பண்றது அப்படின்றது ஒரு பயம் ஆயிடுது. ஹீரோ நேரா ஆபீஸ்க்கு வந்த உடனே அவனோட ரூமுக்கு போய் பாக்குறான். ரூமை போய் பார்த்தா ரூமே வந்து கன்றாவியா கிடக்குது. அங்க இருக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க இந்த 5 பசங்களும். இவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்கன்றதே ஹீரோக்கு புரியல. அடே செக்ரட்டரி, இந்த அறந்த வாளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளில போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறா. உடனே செக்ரட்டரி, ஐயோ யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி இங்க வந்தீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு போறான். இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் வந்து மூன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன். இப்பதான் அவன் வந்துட்டு சின்ன பையனா பிறந்திருக்கான் போல. இவளோட தம்பி தான் ஹீரோக்கு இருக்கான். இவனுக்கு ஹீரோவை வந்து ரொம்ப பிடிக்குது. ஆனா ஹீரோக்கு இந்த குட்டி பசங்களே பிடிக்காது இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு இவன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். இவன் அண்ணன் கூட விளையாடலாம் அப்படின்னு ஆசையா வந்திருக்கான். இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துதான் கிண்டர் கார்டன்ல படிக்கிறான். வாங்க என் அண்ணனோட ஆபீஸ சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் என்ன பண்றானா, இவங்க பசங்க பண்ண அட்டகாசம் தானே, அதனால போயிட்டு ரூமை கிளீன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குட்டி பையன் மூணு மட்டும் இன்னமும் கிளம்பாம அந்த இடத்துல ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கான். தெரியாம கீழே விழுந்துடுறான். அந்த டைமுக்கு மூணோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் தான் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமா ஒரு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் தெரியுது பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இவங்க தான் வந்து ஹீரோவோட அப்பாவை 2வது தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காக கேட்குறாங்க. இவன் உன்னோட தம்பிமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போதான் செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவோட தம்பி இவன் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினை விட்டுட்டு இவங்க அம்மா வந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்களை பார்த்த உடனே இவங்க கிட்ட பேசவே பிடிக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஹீரோயின் என்ன பண்றான்னா, கண்டிப்பா இந்த ஆபீஸை விட்டு நம்ம போயே ஆகணும், ஹீரோவை விட்டு கண்மறைவா எங்கன்னா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. அதனால இவனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்துட்டு போற காஃபில உப்பு அள்ளி கொட்டி வச்சிடறா. கரெக்டா அந்த இடத்துக்கே ஹீரோ காஃபி எடுக்கிறதுக்காக வந்துடுறான். வந்த உடனே அவனும் அந்த காஃபியை எடுத்து குடிச்சிடறான். குடிச்சிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது இவ வேணும்னு தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ணியே ஆகணும், நீ என்னையே டார்ச்சர் பண்ணணும்னு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அடப்பாவீங்களா, நீங்களாம் என்னடா ஜோம்பியா மாறிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கும் போது. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு திரும்பவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான்.
ஹீரோயினுக்கு இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ ஹீரோ வந்து அண்ணன் முறையில் ஆயிடுறான் இல்லையா இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. அங்கே ரோட்லேயே மைக்கடிச்சு விழுந்துடுறா. இப்போ தான் ஷென்னுன்னு சொல்லிட்டு நமக்கு புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் காரில் அந்த சைடு வரான். வேக வேகமாக ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸில் எல்லாரும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே காணோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை அவங்க. திருப்பியும் நான் கால் பண்ணி பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆள் தான் பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை ஹீரோ கேட்டுடுறான். இப்போதான் இந்த ஷின் யார் அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. யார் இவன் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட எக்ஸு. இவன் தான் ஹீரோயினை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போடுவேன். இப்போ எதுக்குடா வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் அதெல்லாம் நடந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஃபாரின் போய் படிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இங்கேயும் வந்தேன். இங்கே வந்த உடனே பார்த்தா நான் உன்னை மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன். நான் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் விழுந்து கிடக்குற, அப்படியே விட்டுட்டா போக முடியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இதோட நீ கிளம்பிடு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, உன் பாய் ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு சொல்லும் போது இவ தான் வந்து ஹீரோவோட பேரு சொல்லிடுறா. ஹீரோ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹீரோ வந்து என்னோட அண்ணா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னது ஹீரோ உன்னோட அண்ணனா? யார்கிட்ட கதை விடுற அப்படின்னு கேட்கும் போது, உண்மையாக தான் சொல்றேன், அவனும் நானும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்றான். என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதுக்காக தான் நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்புறா. கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். நீயே வந்து காரில் ஏறிடு, இல்லைன்னா நான் ரோட்லேயே உன்னை தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானே வந்து காரில் ஏறுறேன் அப்படின்னு வேக வேகமாக ஏறிடுறா. இதை எல்லாத்தையும் எக்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஃபோனை அட்டன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தா இல்லையா, அங்கே டாக்டர் தான் வந்து அட்டன் பண்ணி சொல்லியிருக்காரு, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயின் மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு கனவு வருது. கனவுல அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த ஞாபகம்லாம் வந்து பயந்து கத்துறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ பயந்துட்டான்னு தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. என்ன விடா போதும் அப்படின்னு கத்துறா. ஹீரோயினோட வீட்டு வாசல்ல ஹீரோயினோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு அவங்க கிட்ட பேசவே பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவர் வந்துட்டு சின்ன வயசுல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை தனியா கூட்டிட்டு போய் வாழ வைக்கவும் தைரியம் இல்லை, அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் வந்து நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறாங்க. அவ தேவையில்லைன்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி போட்டோ எடுக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்து உங்கள் கூட வந்து வாழவும் போகிறதில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்துட்டு உன்னோட சித்தப்பாக்கு, அதாவது உங்களோட செகண்ட் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் இவ்வளோன்னு ஆசைப்படுறாங்க, அதனால நீ வரணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது இப்போ இவளோட பொண்ணு தான் இவளா, அப்பனா இவளுங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இவனுக்கு கொலவெறி ஆத்திரம் வந்துடுது. ஹீரோவோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதுக்கு ஹீரோயினும் அங்க வந்திருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸுமே இருக்கான். ஹீரோவோட அப்பா இப்பதான் ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோ வந்த உடனே, இவ வந்துட்டு உன்னோட கம்பெனில தான் வேலை செய்யறா, நீ பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளோ அழகான மூஞ்சை எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும், பாருங்க இவ்வளோ அழகா பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஹீரோயின் எப்படியாவது அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம டக்குன்னு கிளம்பிடுறா. விடுவானா இவன் தோரத்துக்கிட்டே வந்து ஹீரோயினை புடிச்சிட்டு போய் கார்ல ஏத்திடுறான். ஹீரோ பார்க்கறதுலயே ஹீரோயின் வந்துட்டு பயந்து போயிடா. இதை பார், தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னோட அம்மா தான் வந்துட்டு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இங்கே தான் அவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் எங்கள் அப்பாவையும் விட்டுட்டு போனாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பாவுமே எங்கள் அம்மா மேலே இருந்த கோவத்தில் என்ன அடித்து அவரோட கோவத்தை எல்லாத்தையுமே ஆற்றிக்குவார், அதனால நான் அவரையுமே விட்டுட்டு தனியாக வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோட ஆன்ட்டியோட ஹெல்ப்பால் அப்ராடுக்கு போய் கொஞ்சம் நாளுக்கு படித்தேன். அங்கேயும் நான் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தனே அப்படின்னு சொல்கிறா. நீயும் உன்னோட அம்மாவும் வந்து காசுக்காகவும் எங்கள் பணத்துக்காகவும் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, உனக்கு அதானே வேணும், ஓகே எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு சடனாக ஹீரோயினுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் விஷயமே தெரியுது, அவளுக்கு ஆஸ்துமா இருக்குது. அதனால் அவள் வந்துட்டு பயங்கர ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடாது, அவங்க கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது சீக்கிரம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசலில் சும்மா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினை அலேக்கா வந்து எக்ஸை தூக்கிட்டு போயிடுறான். அடே விட்றா விட்றா அப்படின்னு கேட்டாலும் கம்பல் பண்ணி காரில் ஏற்றிடுறான். ஆல்ரெடி நமக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறான். என்ன பண்ணுறது, நீ முன்னை விட இன்னும் க்யூட் ஆகிட்ட, அதனால் விட்ட பார்த்ததுக்கப்புறம் என்னால் மறுபடியும் உன்னை பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு டிவி ஸ்டேஷனில் வேலை செஞ்சா இல்லையா, அங்கே இருந்து கால் வருது. கால் வந்துட்டு இவளை வந்து ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, வந்து ஒரு ப்ரோக்ராம்காக. உடனே இவனும் சரி சரி நான் கொண்டு போய் அங்கேயே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். தம்பிக்காரன் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதை ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோவும் செக்ரட்டரி 2 பேருமே வந்து அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, இவங்க பார்த்துடுறாங்க. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோயின் வரா இல்லையா, இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இனிமேல் நான் இங்கே தான் வேலை செய்வேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட கம்பெனியில் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியாமல் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா பார்க்கிங்கில் ஹீரோவும் ஹீரோவோட செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ தான் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஹீரோ தான் ஓனர்னு வந்து நிற்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேயும் அங்கேயும் கண்டவன் கூட சுற்றிக்கிட்டு இருப்ப, இன்னும் நீயும் உங்கள் அம்மாவும் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறான். ஹீரோயினா இங்கே கூட வேலையை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறா. உன்னை வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு போனா இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போதான் கேட்குறான். அப்போதான் அவன் சொல்கிறா, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, அவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு குடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், அப்படியே அலைக்கா தூக்கி தோளில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடே விட்றா, ஆஃபீஸில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு கற்றுனாலும் எனக்கு கவலையே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எப்படி ஓடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நேராக அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது, நீ என்னவா இருந்தாலும் சரி என்கிட்ட தான் இருக்கணும், என்னோட குடும்பத்தையே வந்துட்டு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறா. உடனே இவ என்ன பண்ணுறான்னா மூச்சு விட முடியாத மாதிரி சீன் போடுறா. இது பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு, நான் இதுக்கப்புறம் உன்னோட குடும்பம் சைடோ இல்லை உன் சைடோ வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் உன்னை விடணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கூடியே வச்சு நான் டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பாத்ரூமுக்கு போன உடனே இப்போ என்ன பண்ணுறான்னா, உடனே ஃபோன் பண்ணி ஆன்ட்டி கிட்ட, ஆன்ட்டி நான் இன்னும் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பல, தயவு செஞ்சு பசங்களை பார்த்துக்கோங்க, நான் வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் அப்படி போன உடனே இப்போ யார்கிட்ட பேசினேன், ஏன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட பிடிச்சி இழுக்கிறானா. அப்போ அவளோட இடுப்பில் ஒரு டேட்டோ இருக்குது. அந்த டேட்டோவை பார்த்த உடனே இங்கே எதுக்காக நீ டேட்டோ போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போதான் ஹீரோயின் இன்னொரு பெரிய கதையை சொல்கிறா. இவ வந்துட்டு அவங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டு ஃபாரின்ல இருந்தா இல்லையா, அப்போ வந்து சில கேங்கே இவளை ரேப் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவளை கத்தியாலையும் குத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு அடையாளத்தை மறைக்கிறதுக்காக தான் இவ இந்த டேட்டூ போட்டிருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறானா. இவ அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு குழந்தைங்க இருக்கிறதே தெரியாது இல்லையா, அதனால நைட்டு நீ இங்கே தான் தங்கணும், இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாளாவது இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சுத்தி எல்லா இடத்துலயும் பாக்குறா. எல்லா இடத்துலயும் பார்த்தா ஆளுங்களை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். அதோட என்ன பண்றான்னா, அன்னைக்கு பூராவும் ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வர வரைக்குமா சாப்பிடாமே இருக்கா. நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சாப்பிட மாட்டேன், என்னை இங்கேருந்து வெளியில் அனுப்பு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட கையில் போட்டு விடுறான். இதை நீ கழட்டவே கூடாது, இதை நீ கழட்டினு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வச்சுருக்கான். அதனால தான் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டான். இப்போ தான் குழந்தைங்கள வந்து பார்க்குறா. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் இந்த ஆங்கர் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஒரு கிளப்புக்கு உடனே ஃபோன் பண்ணி வான்னு சொல்றா. ஹீரோயினும் வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவ வரவே மாட்டா. 4-5 காலி பசங்க தான் இருக்கானுங்க. ஹீரோயினை பார்த்த உடனே செம்மையா இருக்காளே, தனியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வந்துடுறானுங்க. ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும் போது, எனக்கு தெரியாது, அவ எங்க போனானே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்புறமா இவன் மொபைலை எடுத்து பார்க்கறான். அப்பதான் பார்த்தா பார்ல இருக்கா அப்படின்றது தெரிய வருது. பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காளா. தங்கம், இதால நீ அடிச்சின்னா கூட நான் வாங்கிக்குவேன், எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
கையில வச்சுக்கிட்டு சும்மா கதை பேசிட்டு இருக்க கூடாது, நொட்டுன்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறான். பாட்டில் உடஞ்சி செதறி போயிடுது. இப்பயாவது புரியுதா, கையிலேயே வச்சு கதை பேசிட்டு இருந்தேன்னா அடுத்த நிமிஷம் அவன் உன் மண்டையிலேயே போடுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவன் வெளிநாட்டுல இருந்து இவ ஆஸ்துமாக்காக ஒரு மருந்து வாங்கியிருக்கானா, அதையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இவளுக்கு வந்துட்டு இப்பதான் டவுட் வருது, இவனுக்கு எப்படி நம்ம இங்க இருந்தது தெரிஞ்சது, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை இவன் எப்பவுமே ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவான் இல்லையா, அங்க இறக்கி விட்டுறான். அதுக்கப்புறமும் ஹீரோயின் எங்கேயோ நடந்து போறா. ஏன்னா இவ்வளவு நாள் அவ தப்பான இடத்துல தானே இறங்குவா. அப்பனா இவளோட இடத்த கூட என்கிட்ட காட்டல, இவ இவ்வளவு நாளும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு தெரிய வருது. நேரா போயிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி கதவை தட்டுறா. ஹீரோயின் வந்து திறக்கிறா. ஷாக் ஆயிடுறா. என்ன உன் வீடு போறாம வந்துட்டு ஏதோ 2-3 வயசு குழந்தைங்க தங்கியிருக்க மாதிரி இருக்கே, இதுதான் உன்னோட ஸ்டைலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலா என்னோட ஆண்டி இருக்காங்க என் கூட, அவங்களோட குழந்தைங்களோடது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. எதுக்காக எல்லாமே உன்னை சுத்தி பொய்யா மட்டுமே இருக்கு, நீ எதுக்காக என்கிட்ட உண்மையே சொல்லல, உன்னோட வீடை கூட நீ உண்மையா என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குழந்தைங்க வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே என்ன ட்ராமா பண்றானா, எனக்கு நேற்று கையில் அடிபட்டுச்சு இல்லையா, அவனுங்க பண்ண பிரச்சனையில அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றா. வலிக்குதா, உண்மையா சொல்றியா, அது சின்ன அடிதான், இப்போ நீ வந்துட்டு நான் கேட்குற கேள்விகள்லாம் அவாய்ட் பண்ணணும் பதிலா அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இல்லை பாருங்களேன் பிளட் வருது, உண்மையாவே எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுறா. இவனும் சரின்னு பாவம் பார்த்து விட்டுறான். கரெக்டா அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. மறுநாள் குழந்தைங்கள ஸ்கூல்ல ஹீரோயின் ட்ராப் பண்ணும்போது அதே ஸ்கூல்ல தானே வந்துட்டு இவங்க அம்மாவோட பையனும் படிக்கிறான். அவங்க அம்மா வந்து பாத்துடுறாங்க. இப்ப போன குழந்தைங்க எல்லாம் உன்னை அம்மானு தானே கூப்பிட்டாங்க, உண்மையை சொல்லு, அந்த குழந்தைங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நடந்த எல்லாம் உண்மையா சொல்லிடுறா. அவ்வளவுதான், அவங்க பயங்கர கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உன் வயசு என்ன, 4 குழந்தைக்கு அம்மாவா இருக்க வயசா உனக்கு, அதுக்குள்ள எதுக்காக இந்த பிள்ளைங்களெல்லாம் பேத்துக்கிட்ட அப்படின்னு கத்துறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த குழந்தைங்கள பத்தி, எனக்கு குழந்தைங்க இருக்குன்ற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க, யாருக்கிட்டயுமே பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அம்மாக்காரி அந்த சைடு கிளம்பி போன உடனே எக்ஸ் வந்துடுறா. என்ன டார்லிங், எனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள, அடே கொஞ்சமாச்சும் எனக்கு கேப் கொடுங்கடா, என்னடா ஒரேடியா இப்படி குடும்பமா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க குடும்பத்தையே காரி காரி துப்புறா. இவங்க 2 பேரும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கது எவனோ ஒருத்த போட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்புறான். சாரிங்க, சின்னதா ஒரு தப்பா சொல்லிட்டேன், ஆக்சுவலி அண்ணா வந்து ஹீரோ கிடையாது, கசின் பிரதர் தான் 2 பேருமே. இப்போ வந்து ஹீரோவோட சித்தப்பாவை காட்டுறாங்க, அதாவது எக்ஸோட அப்பா. இவர் வந்துட்டு இந்த போட்டோவை பார்த்த உடனே செம்ம கொலவெறி ஆயிடுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவளை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் என்னோட பையனை இவகிட்ட இருந்து பிரேக்கப் பண்ண வச்சேன். ஆனா இவ மறுபடியும் என் பையன் பின்னாடியே வந்து சுத்துறா, இவளை சும்மா விடக்கூடாது, உடனே நம்ம இடத்துக்கு இவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினையும் கடத்திட்டு வந்துடுறானுங்க. வந்த உடனே இவன் யாருன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியல. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்குறா. ஆமா, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை நல்லாவே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த பத்தியா, உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிதான் என் பையனையே பிரேக்கப் பண்ண வச்சேன். ஆனா திரும்பவும் நீ வந்து அவனோட மனசை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிற, அதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னோட மூஞ்சி பூராவும் நான் கோடு போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை இதுக்கப்புறம் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினா அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எப்பவும் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டா இவன். அப்போ வந்து கதையை எடுத்து உன் மூஞ்சில கோடு போடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோ தான் ட்ராக்கிங் டிவைஸை வச்சிருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ தொலைவுக்கு போயிருக்கா அப்படின்ற டவுட்ல ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயினையும் காப்பாத்திடுறான். பயத்துல ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. எதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க, உங்களோட லைஃப்ல யாருன்னா இருக்காங்க, அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, டேய் அவ உனக்கும் தாண்டா பிரச்சனை, அவ யாருன்னு தெரியுமா, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையா, அவளோட பொண்ணு தான் இவ பின்னாடி எதுக்குடா நீ சுத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இன்னொரு வாட்டி இவ பக்கத்துல வந்தீங்கன்னா சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உங்களையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் கார்ல வரும்போது எக்ஸோட பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா தூக்கத்துல. அதுக்கப்புறம் ஹீரோ அதை கேட்ட உடனே செம்ம கடுப்பாயிடுறான். இல்ல நான் தப்பாலாம் சொல்லல, எனக்கு கனவு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஹீரோவோட வீட்டுல இருக்கா. இப்பதான் ஹீரோ கேட்கறான், இன்னமும் நீ உன்னோட எக்ஸை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா, அவன் கூட வந்துட்டு மறுபடியும் ஒன்னு சேரலான்னு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம், கண்டிப்பா நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றா.
அப்போ உடனே ஹீரோவும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, இவன் கிட்ட இருந்து நம்ம விலகி போக போக இவன் கிட்டயே வந்துகிட்டு இருப்பான், எப்படியாவது இவனை நம்ப வச்சுட்டு சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு பிளான் பண்றா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறான். அங்க வந்து எக்ஸ் வரான். எங்க அப்பா பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டேன், எங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவர் என்ன சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நான் இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா உன்னை லவ் பண்ணுவேன், இல்ல திரும்பவும் கூட சேருவன்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத, அது என்னால முடியவே முடியாது, பிரிஞ்சது தான், என் பின்னாடி வந்து இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மோன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எங்க அண்ணாவோட இன்னொரு புது ஆபீஸ காட்டுறா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இதுதான் எங்க அண்ணாவோட கார், எவ்வளவு பெரிய கார்ல எல்லாரும் இதுல சேர்ந்து ஒரு ரைடு போலாமா அப்படின்னு சொல்லி மூன் கேக்குறான். அப்பதான் கரெக்டா ஹீரோ வெளியில வரான். வந்த உடனே செக்ரட்டரி ஐயோ இவன் இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எல்லாரையும் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது செக்ரட்டரிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்ப அதுல ஒரு குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எங்க அம்மாவுமே இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ அப்படியே அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாத்தையும் ஹீரோயின் நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பதட்டம் ஆயிடுது. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஆன்ட்டி வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாரையும் கையில புடிச்சிட்டு வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுல ஹீரோயினோட ஒரு குழந்தை வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திடுது. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வேக வேகமா அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு செத்தேண்டா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. இவ என்ன பண்றான்னா வேக வேகமா பேக் சைடா தப்பிச்சு ஓடுறா. குழந்தைங்க அவங்க அம்மாவோட பேரை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால மூன் கிட்ட கேட்குறான் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. உடனே மூன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவனுக்கு அவ்வளோதான், ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயினோட பேரு சொன்ன உடனே நேராக வேக வேகமாக ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் முன்னாடியே வந்துட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டான் இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டையும் ஆன்ட்டியோட கையில் கழட்டி போட்டுட்டு போயிருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பக்கத்து சிட்டிக்கு வந்து 4 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஒரு வாடகை வீடும் எடுத்து தங்கிடுறா. ஹீரோ விடுவானா, அவன் வந்துட்டு மொபைல்லையே ட்ராக் பண்ணி வந்துடுறான் அந்த இடத்துக்கு. வந்த உடனே அவள் பயந்துடுறா. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன், நீங்கள் என்னோட குழந்தைங்கள எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களோன்னு பயந்து தான் சொல்லிட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து இந்த நாட்டை விட்டு வெளில போயிடுறேன் என் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. அப்படி இல்லை நீங்கள் குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது குழந்தைங்கள பார்க்க விடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்க விட்டீங்கன்னா கூட போதும், நான் இந்த குழந்தைங்க கண்ணில் படாம எங்கன்னா போயிடுறேன் மற்ற நாளுக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. இன்னமும் உனக்கு எதுவுமே புரியலையா பைத்தியம், எனக்கு நீங்க 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். குழந்தைங்களாம் ஐயோ ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறாங்க. அம்மா அப்பா செத்து போயிட்டாருன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்குறாங்க. ஹீரோ ஷாக்கு, என்னது நான் செத்து போயிட்டேன்னு சொன்னி அடி பாவி அப்படின்னு கத்துறான். நான் என்ன பண்றது, பசங்க வந்துட்டு அப்பா அப்பான்னு கேட்குறாங்க, என்னால் என்ன பண்றது தெரியாம அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவர் தான் உங்களோட அப்பா அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஓடி போகுதுங்க. மறுநாள் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டோம், நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க, அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்க ஓடுவோம், எங்களை நீங்க பிடிக்கணும், எங்களை நீங்க தோக்கடிச்சா மட்டும்தான் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோடைய இந்த மூவி முடியுது. நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே இருந்தது. இந்த மூவியுமே நல்லாவே இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய். பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவனோட கோமாவில் இருக்கிற அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் தெரிய வருது 5 வருஷமாக எந்த பொண்ணுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அந்த பொண்ணு தான் அவன் சொல்லிட்டு அண்ணனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான், ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த கதை. ஸோ எப்பயும் சொல்கிறேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஷீபா. இவளை வந்துட்டு 2-3 பேர் துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. துரத்துறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி அவள் வாயில எக்கச்சக்கமான போதை மாத்திரையை கொட்டி விட்டுறானுங்க.
அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவரு செம்ம கெத்தா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் இவனுங்க வந்து என்னதான் மாத்திரையை கொடுத்தாலுமே அவனுங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வரா. கரெக்டா ஹீரோவோட கார் முன்னாடி போய் நிறுத்துறாளா. அப்ப வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா வழியில இருக்கிறவங்களை கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலை ஆளுங்க கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோவோட பேர் வந்து சான். அவன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இப்பதான் சைனாக்கு வரான். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார குடும்பத்தோட 2வது வாரிசு இவன். இவனுக்கு ஒரு அண்ணா இருக்காரு. ஆனா அண்ணா வந்து ரொம்ப வருஷமா கோமால இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவாண்ட தட்டிக்கிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயினை துரத்திக்கிட்டு வந்தானுங்க இல்லையா, அவனுங்க அங்க வந்துடுறானுங்க. வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சிட்டு போறானுங்க. இதுக்கு மேலேயும் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் எப்படி நம்ம ஹீரோ ஆக முடியும்? அதனால உடனே என்ன பண்றான்னு கார்ல இருந்து இறங்கி அவனுங்க 2 பேரையும் பொழந்து எடுத்துறான். நம்ம ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அனுப்பி இவனுங்க 2 பேரையும் வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள துரத்திக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரக்கோட தாக்கம் அதிகமாகிட்டே போதா. அப்ப இவ சும்மா இல்லாம என்ன பண்றான்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு அடியே என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மையாவே நான் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா இது நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட காலையில விடிஞ்சிடுது. நைட்டு பூராவும் ஹீரோவும் கார்லயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கி வரா. அங்க பார்த்தா ஹீரோவோட செக்ரட்டரி நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்னா இதுல வந்துட்டு 1 மில்லியன் பணம் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, உங்க பாஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்பதான் ஹீரோ வந்து கேக்குறான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இல்லை நான் கொடுத்த காசை அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வித்தியாசமான பொண்ணாக தான் இருக்கா, எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்கிறான். இதோட 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டெலிவரி கேர்ளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து பொருள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எங்கே போய் யார் கூட இருந்து புள்ள பெத்தானே தெரியல, 5 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறது நமக்கே அசிங்கம் தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு சித்திக்காரி இருக்கா, சித்திக்காரிக்கு ஒரு பையனும் இருக்கான். அதாவது அவங்க அப்பாவோட 2வது சம்சாரம். இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான் இல்லையா, அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக ஹீரோயினோட பையனை அடிக்கிறா அப்படின்னு பார்த்தா இவளோட பையன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து நம்ம ஹீரோயினோட பையன் அடிச்சிட்டானா. எப்படிடா நீ வந்துட்டு உன்னோட அங்கிளை அடிப்ப அப்படின்னு சொல்லி தான் முட்டி போட வச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ குட்டி பையன் என்ன சொல்றான்னா நான் ஒன்றும் சாரி எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் தப்பும் பண்ணல, அவன் தான் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினான், எனக்கு அப்பாவே இல்லை, என் அப்பா பேர் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்னை கேவலமா பேசினா, எங்க அம்மாவை அசிங்கமா பேசினா, அதனாலதான் அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா உண்மைதாண்டா, உங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒழுக்கமே கிடையாது, ஊரே பேசுறாங்க, உனக்கு தெரியாதா, உனக்கு உங்க அப்பா பேர் என்னன்னே தெரியாது, உங்க அப்பாவோட மூஞ்சி எப்படி இருக்கும்னு கூட தெரியாது, நீ வந்து அப்பா பேர் தெரியாதவன் தான், நான் அதை திரும்பவும் சொல்லுவேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறா. இந்த குட்டி பையனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னடா சொன்ன, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பையன் சண்டைக்கு போறானா. அப்போ உடனே ஹீரோயின் வந்து பிடிச்சிடுறா. தயவு செஞ்சு அவன் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன், அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு சித்திக்காரி என்ன சொல்றானா உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ கெட்ட பேரு, நீ மட்டும் ஒழுக்கமா இருந்திருந்த அப்படின்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் கூடயே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்து கர்ப்பமானது மட்டும் இல்லாம இவனை பெற்று வேற எங்க குடும்பத்திலேயே வச்சிட்டு இருக்க பத்தியா, உன்னாலதான் எங்களுக்கு அசிங்கம், வெளியில போகும் போதெல்லாம் ஒருத்தவங்களும் கேவலமா பேசிட்டு இருக்காங்க, உங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா, உன்னால எங்களுக்கு எக்கச்சக்க நஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா பழியும் ஹீரோயின் மேல போட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட பையனை இப்பல இருந்தே வந்து அடிச்சு ஒழுக்கமா வளர்த்தா மட்டும்தான் அவன் ஒழுக்கமா இருப்பான், இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பா அவனுமே வந்துட்டு உன்ன மாதிரிதான் தருதலையா இருப்பான். இவங்க 2
பெரிய இருட்டு ரூமில் போட்டு பூட்டுங்க, 2 நாளுக்கு அவங்களுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ வேலை ஆளுங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி பையனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து இவளோட பையன் சிரிச்சிட்டு சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் அப்பா வருவார், கண்டிப்பாக வருவார், உங்கள் எல்லாரையும் வந்துட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் எப்படியெல்லாம் நீங்கள் அடிச்சிங்களோ அதே மாதிரி அடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறான். ரூமில் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. நைட்டெல்லாம் இந்த குட்டி பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா உண்மையாகவே வந்துட்டு அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா இருக்காருப்பா, நீ கவலையப்படாத, கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு நாள் உங்கள் அப்பா வருவார், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, இப்போதைக்கு வர முடியாது, நீ பெருசாயிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அப்புறம் வந்துருவார் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு என்னென்னா பெருசான ஒன்று குழந்தைகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிற மாதிரி குழந்தைய ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இப்போதான் 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஒரு கிளப்பில் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஹீரோயினியை தான் 5 வருஷமாக ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. இவங்க அம்மா எவ்வளோ பொண்ணு பார்த்துமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை கலாய்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் ஒருத்தி கூட இருந்துட்டு 5-6 வருஷமா அவளுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் பார்த்துக்கோ, அந்தளவு பேரழகியா என்ன அவளை பார்க்கணுன்னு எங்களுக்கே ஆசை வந்துடுச்சு, எதுக்காக நீ அவளுக்காகவே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோவோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு எந்த நேரமும் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களோட பையன், அதாவது பெரிய பையன் நம்ம ஹீரோவோட அண்ணன், அவன் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக கோமாலேயே இருக்கான். அந்த டைமுக்கு தான் நம்ம ஹீரோவும் வெளிநாட்டிலேருந்து படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பான். ஹீரோவை இப்போ எதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படின்னா, உன்னோட அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன்ப்பா, அந்த கல்யாணம் வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக பண்ணுற கல்யாணம், அந்த கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக அவன் கண்ணை முழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களாம். அந்த ஜாதகத்தில் எல்லாமே ஒத்து போகிற மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க எல்லாருமே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் சில தேவைகள் இருக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற நம்மளோட வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவனுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அம்மா என்னம்மா நீ பேசுகிற, அவன் பெட்ல இருந்து எழுந்துக்கணும் அப்படின்னா டாக்டரை தான் பார்க்கணும், பொண்ணு பார்க்கக்கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இது பார், அவனுக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்னா நீ 5 வருஷமா ஏதோ ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன, அந்த பொண்ணுமே கிடச்சிருவா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணமும் நடந்துடும், இவன் சீக்கிரமாக எழுந்துருவான், எனக்கு அது போதும், எல்லாம் செட் ஆகிடும், ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு கெஞ்சுறாங்க. என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபோட்டோவை எடுத்து செலக்ட் பண்ணி கொடுக்குறான். இவனை தான் இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அவன் அந்த ஃபோட்டோவை சரியாக பார்க்க கூட இல்லை. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட பையனையும் காட்டுறாங்க. அங்கே சித்திக்காரி இப்போ தான் உள்ளே வரா. இதை பாரு, உன்னையும் பையனையும் வந்துட்டு நான் சைலண்ட்டாக விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது உனக்கு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹெல்ப்பா என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கேன், உனக்கும் அவனுக்கும் நாளைக்கே கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது இவ என்னது பையன் பார்த்துருக்கீங்களா, எனக்கு நாளைக்கு கல்யாணம் என்னால் முடியாது, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நான் 2 விரலை நீட்டி உன்னை எதுனா ஒன்றத்தோட சொல்லலை, உனக்கு ஒரே ஒரு விரல் தான், ஸோ இது எல்லாமே என்னோட முடிவு, எங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸாக இருக்குது, அவனை நீ கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா குழந்தையும் சேர்த்து அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, இருந்தாலும் எப்படிதான் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று சும்மா அம்மா கூப்பிட்டாங்க, ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, நான் ஜஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே இவங்க இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க நான் நினச்சி பார்க்கல, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பெருசாக அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் வந்துடுறான் ஸ்மோக் பண்ணுறதுக்காக. இப்போதான் ஹீரோயினை வந்து கம்பல் பண்ணி கல்யாண மேடைக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவளோட அப்பாவும் சித்திக்காரியும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த பையன் வந்து கோமால இருக்கான் பல வருஷமானு சொல்லிட்டு. அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா நான் நீ பெத்த பிள்ளை தானே, எதுக்காகப்பா இப்படி நடந்துக்கிட்டுற, எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, என்னையே கஷ்டப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு கேட்குறா. அவங்க அப்பங்கார எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போகிறான்.
இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. இவ தப்பிச்சு அப்படியே படிக்கட்டு வழியா இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாள. அங்கதான் நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் இருட்டுல நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ வேகமா போய் ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோவுக்கு ஹீரோயினை வந்து பார்க்கும் போது ஒருவேளை இவ அவளா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்து வேகமா அங்க லைட்டை போடுறான். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினும் திரும்பிடுறா. அவங்க சித்திக்காரியும் உள்ள வந்துடுறா. வந்தவ வேகமா அந்த சிவப்பு துணியை எடுத்து நம்ம ஹீரோயினோட மூஞ்ச மூடிடுறா. பொண்ணு வந்துட்டு கரெக்டா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த தலையில இருந்தே எடுக்கணும், அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு காத்துட்டு, தம்பி கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு, நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க எதுக்காக ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, திடீர்னு அவ வந்துட்டு என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல, சின்ன பொண்ணு இல்லையா அப்படிதான் இருப்பா, என்ன பண்ண முடியும், நம்ம தான் அவளுக்கு புரிய வச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனும் என்ன சொல்றான்னா சரி சரி ஓகே கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து கத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாளா. அப்ப சித்திக்காரி என்ன பண்றான்னா ஹீரோயின் காது கிட்ட போயிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் போன வாரம் நீயும் உன்னோட பிள்ளையும் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நீ சைலண்டா இருந்த அப்படின்னா அவனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன், இல்லை எதனா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னா உன்னோட பையனை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நான் சொன்னேன்னா உங்க அப்பா வந்து உன் பிள்ளைய காப்பாத்தாம விட்டுடுவாரு அப்படின்னு மிரட்டுறா. இதுக்கு மேல ஹீரோயினால ஒன்றும் பண்ண முடியல, சைலண்டா அங்க இருந்து ஹீரோயினோட சித்தி கூட போயிடுறா. ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறானா, சாச்சா அவளா இருக்காது, ஏன்னா அவ அவ்வளோ காசு கொடுத்தா அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு வேண்டான்னு போனவ, காசுக்காக இந்த மாதிரி நிலைமையில இருக்க எங்க அண்ணனை கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். இங்க அதே நேரத்துக்கு கல்யாணத்துக்கு உள்ள வந்த ஹீரோயினை வந்துட்டு எல்லாருமே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா இவ எவ்வளவு மோசமானவளா இருந்தா இந்த மாதிரி பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது பையன் வந்துட்டு கோமால இருக்கான் இல்லையா, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சேவல் கூட தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரையே மூட நம்பிக்கையில மிஞ்சிடுவாங்க போல இருக்கே இந்த சைனாக்காரங்கெல்லாம். பாவம் யார் பண்ண சோதனையோ தெரியல, அங்க ஹீரோயின் வந்து நின்ன உடனே வந்துட்டு அந்த சேவல் டொப்புன்னு செத்து போயிடுது. அப்பதான் அங்க இருக்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவளாலதான் அந்த சேவல் செத்து போச்சு, ஏன்னா இவ வந்து கலங்கமானவ, இவ எவனோ ரோட்ல போறவன் கூட சேர்ந்து ஒரு புள்ள பேத்துட்டா, இவ வந்து எக்கச்சக்கமா ஊர் மேய்வா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. உடனே சித்திக்காரி என்ன பண்றா அப்படின்னா வந்து பலார்னு ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடறா. எல்லாம் உன்னாலதாண்டி நம்ம குடும்பம் மானமே போகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பங்கார சைலண்டாவே இருக்கான், எதுவும் ஒன்றும் கேட்க மாட்டான். ஹீரோட அம்மா இதெல்லாம் கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்தீங்களா, எங்க குடும்பத்தையே ஏமாத்தலான்னு நினைச்சீங்களா, நீங்க காசுக்காக தானே இதை பண்றீங்க, அதுல கூட உங்ககிட்ட நேர்மை இல்லையா அப்படி இப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாருங்க மேடம், ஒரே ஒரு விஷயத்த யோசித்து பாருங்க, டைம் ஆயிடுச்சு, இந்த ஜாதகத்துல வேற ஒரு பொண்ணை தேடினீங்கன்னா இந்த நேரத்தை விட்டீங்கன்னா கிடைக்காது, நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு, இப்போதைக்கு நான் வந்து அவகிட்ட ஒரு ப்ராமிஸை வாங்கி தரேன், இதுக்கப்புறம் அந்த குழந்தைய சேர்க்கவும் மாட்டோம், அந்த குழந்தைய இவ கண்ணில் கூட காட்ட மாட்டோம் அப்படின்னு சித்திக்காரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னால முடியாதுன்னு சொல்றாளா. உடனே வந்துட்டு மாமியார்காரிக்கு கோபம் வந்துடுது. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமே அந்த பையன் எவனுக்கு பிறந்ததுன்னே தெரியாம இருக்கு இல்லையா, அந்த பையனை நீ பார்க்கவும் கூடாது, அவனை பேசவும் கூடாது, ஏன் தெரியுமா, அவன் கூட இருந்த அப்படின்னா என்னோட பையனுக்கு ஆகாம போயிடும், சத்தியம் பண்ணி கூட இந்த இடத்துலயே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், ஆனா என்னோட பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாது, அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிரா. இதுக்கு மேல இவ சரிபாட்டு வரமாட்டா, இவளை வந்துட்டு நம்ம அடிச்சுதான் இதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சித்திக்காரி சொல்றா. எல்லாம் உன்னாலதான், எங்களுக்கு உன்னால ஒரு நல்லதும் நடக்காது, மரியாதையா சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சித்திக்காரி போட்டு ஹீரோயினை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அமைஞ்சிருந்தாங்க, அவங்க கை காலை உடைச்சு அவங்க வாயிலேயே சொருவி விட்டுருப்ப. இப்பதான் ஹீரோ உள்ள வரான். உள்ள வந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்துங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும், அவளோட பாஸ்ட பத்தி எதுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் அவ வந்து அண்ணனை நல்லபடியா பாத்துக்கிட்டா அப்படின்னா எனக்கு போதும், மத்த எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, இது பார், நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணுதான், எங்க அண்ணனை நல்லபடியா பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்க அண்ணனை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. என்னோட பையனே சொல்லிட்டான், அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், போய் கோழி வேற கொண்டு வாங்க அப்படி, சாரிங்க சேவலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, மன்னிச்சிடுங்கம்மா வேற சேவல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்கு மேலே நம்மளால லேட் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க, அண்ணனோட இடத்துல நானே நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அண்ணனுக்கா இல்லை தம்பிக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஏதோ சேவலை வந்து நிற்க வச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்க என் அண்ணனுக்கு, நானே அந்த சேவலுக்கு பதில் நிற்கிறேன், நீங்கள் என்ன சேவலாகவே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். கையை பிடிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றேன், எந்த வகையிலும் என்ன தப்பா நினைச்சுக்காத, என் அண்ணனுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்றேன், இதுக்கப்புறமா வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ எனக்கு வெறும் அண்ணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் துணி வகையிலையும் நான் வந்துட்டு உங்களை எந்த வகையிலும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் ப்ராமிஸ் பண்றா. கல்யாணம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் இருக்க துணியை எடுக்கிறது ஒரு சாங்கியம் போல். அதுக்கு ஒரு சிவப்பு கலர் குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு லைட்டாக ஹீரோ வந்து அந்த துணியை விளக்குறான். இருந்தாலுமே வந்துட்டு அவன் ஃபுல்லாக ஹீரோயினோட மூஞ்ச கூட பார்க்காம எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து அந்த துணியை முழுசாக எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாளா. ஆனால் ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஒரு வேளை இது அவனாக இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தோணுது, கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறா. இப்போதான் வந்து புருஷங்காரனை கூட்டிட்டு வந்து வீட்டில் காட்டுறாங்க மாமியார். இவனை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உனக்கு என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை ஒன்று மட்டும்தான், எங்களோட பையனை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும். நீ வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை கண்ணை திறக்கணும், என் 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும். இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லா தப்பையுமே நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு சித்திக்காரி கால் பண்ணுறா. இதை பாரு, அங்கே படுத்து கிடக்குறான் பற்றியா, அவனுக்கு வந்து உடம்பு தொடச்சி விடுறதுக்கு அவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு உன்னை கட்டி வைக்கல அப்படின்னும் போது வேற என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெண்டர் எடுக்க போறான். அந்த டெண்டர்ல அவன் என்ன கோட் பண்றான் அப்படின்றத பார்த்து நீ சொல்லணும், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த டெண்டர் மட்டும் நம்மளோட கம்பெனிக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளோட கம்பெனி எங்கேயோ போயிடும். ஒரு வாரம் உனக்கு டைம், அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ இதை பண்ணி முடிச்சினா மட்டும்தான் உன்னோட பையனோட ஆப்ரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இவனை கல்யாணம் பண்ணணும்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்து பேரம் பேசுற இடத்துல இல்ல, நான் சொல்றது செய்யற இடத்துல தான் இருக்கு, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த பொம்பளை போனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோ இல்லாதப்ப ஹீரோவோட ரூமுக்கு போறா. இங்க எங்கன்னா வந்துட்டு அந்த ஃபைலை வச்சிருக்கானு பார்த்து அதை உடனே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் அங்க டேபிள் மேல இருக்க ஹீரோவோட போட்டோவை பாக்குறா. என்னது, என் புருஷனோட தம்பி இவனா, இவன் தான் வந்து என் குழந்தைக்கு அப்பாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்து அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ உள்ள வர சவுண்ட் கேக்குது. டக்குன்னு என்ன பண்றானா, அவ போட்டிருக்க டிஷர்ட் வச்சு அவளோட பாதி மூஞ்ச மறைச்சிடுறா. என்னாச்சு, எதுக்காக நீ இங்க இருக்க, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். இல்லை, ஆக்சுவலாக வந்து கல்யாணம் அப்போ நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படியாவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தேன். பார்த்தா நீங்கள் இங்கே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் அலர்ஜியாக இருக்குது, அதனால தான் என்னோடய ஃபேஸை நான் மறைச்சிக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு நிமிஷம் இல்லை, என் அண்ணனை பற்றி நான் அவன்கிட்ட பேசணும். என் அண்ணன் வந்து பயங்கர டேலண்டான பர்சன், எங்கள் குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து பெருமைக்குரியவன், அதனால எந்த ஒரு வகையிலையும் அவனை ஏமாத்திடாத. எனக்கு நல்லாவே தெரியும் காசுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, காசு தானே, எங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்குது அதை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவனை நீ நல்லா பார்த்துக்கிற வரைக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நானும் எங்கள் அம்மாவும் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் அவனுக்கு நீ துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஹீரோயின் பயந்து போயிடுறா. ரூமுக்கு வந்து உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இல்லையா, எப்படி இருந்தாலும் இவளோட மூஞ்ச மறைச்சே வாழ முடியாது. ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா குழந்தைய பிரிச்சிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறா. மறுநாள் சித்திக்காரியை பார்த்து நேர்லேயே கேள்வி கேட்க போயிடுறா. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்னோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண சொன்னீங்க அப்படின்னும் போது, இது பார், இப்போவும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ மட்டும் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா மொத்த குடும்பமும் நாசமாக போயிடும், உங்கள் அப்பாவோட பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்காக இதை பண்ணணும், இது பண்ணுறதே பெரிய தப்பு தானே, இது ஃப்ராடு தானே, எதுக்கு இப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. இது பார், நீ சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இங்கே இல்லை, உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும், இது எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நான் கேட்குறேன், உன் பிள்ளைய காப்பாற்றலைன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா.
இதை எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், இது எல்லாத்தையும் சித்திக்காரி கேட்கறதையும் செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறா. ஆனா இந்த டைம் இத்தனை வருஷத்துல இல்லாம ஹீரோ ஹீரோயினை பார்த்துடுறான். ஏய் அவதான் காரை நிறுத்து அப்படின்னு சொல்றான். எதையோ யோசித்துக்கிட்டே காருக்கு குறுக்கல வந்துடுற ஹீரோயின் அந்த கார்காரன் பிடிச்சி செம்ம திட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் சாவுகிறாக்கி, சாவத்துக்கு உனக்கு வேற எதுவும் இடம் கிடைக்கலையா அப்படின்னு. ஹீரோ வந்த உடனே வேகமா அவன் மண்டையிலே ஒன்று வைக்கிறான். டே மரியாதையும் இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைன்னா கொண்டுடுவேன் பார்த்துக்க. நானே 6 வருஷம் கழிச்சு இப்போதான் இவளை பார்த்துருக்கேன், நீயே விரட்டி அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 வச்சுட்டு இவ கையை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு போறான். ஹீரோயின் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போகலான்னு பாக்குறாளா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான், இறுக்கமா பிடிச்சிக்கிறான். இத்தனை வருஷமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நீ என் கண்ணில் பட்டிருக்க, இதுக்கப்புறமும் நான் உன்னை விடுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா விட மாட்டேன், என்கிட்ட இருந்து ஓடலான்னு நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்றான். இவன் இவனோட எமோஷன் லவ் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, இத்தனை வருஷமா நீ ஏன் என் கண்ணில் படவே இல்லை, நான் உன்னை தேடாத இடமே இல்லை, அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அது எல்லாத்துக்கும் நீ கடமைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணி கிஸ் பண்றான். டே இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. அவன் விடுற மாதிரி தெரியல. எனக்கு நீ யாருன்னே தெரியல, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கதறா. இதுக்கு மேலேயும் நான் உன்னை போக விட்டுருவேன்னு நினைச்சியா? 6 வருஷமா உன்னை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோ நேர கார்ல கொண்டு போய் ஹீரோயின் உட்கார வச்சுட்டு என்னோட பேரு வந்துச்சேன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இதை படிச்சிருக்கேன், அது இதுன்னு சொல்லிட்டு இவனோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். உன்னோட பேர் என்னன்னு கேட்கறான். என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மொபைலை எடுக்கிறான். இதுக்கப்புறமா நீ யாரு என்ன ஏதுன்னு தெரியாம உன்னை விட்டுட்டு மறுபடியும் என்னால தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு நம்பர் போதும், இனிமே நான் கால் பண்ணும் போது நீ என்னோட காலை அட்டன் பண்ணல அப்படின்னா நான் தேடியே வந்துடுவேன், ஆனா நீ பெட்டர் அட்டன் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு தான் நல்லது, நம்ம நேர்ல பேசிட்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் இப்பதான் வீட்டுக்கு வர மாமியார் யாருக்கிட்டயோ போன்ல பேசுறாங்க. வேற யாரும் இல்ல, செக்ரட்டரி தான். மேடம் 6 வருஷமா உங்க சின்ன பையன் தேடிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, இன்னைக்கு அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க அம்மாக்காரி செம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னவா இருந்தாலும் சரி, என்னோட பெரிய பையனோட பொண்டாட்டி நீதான், இந்த குடும்பத்தோட மருமக, அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும், என்ன அம்மானு தான் நீ இனிமே கூப்பிடணும். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடு, நாங்களும் மறந்துடுறோம். ஏன் தெரியுமா, உண்மையாக அந்த ஜோஷியக்காரங்க சொன்ன மாதிரி நீ அடி எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. என் பிள்ளை 6 வருஷமாக தேடிட்டு இருந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் நான் சொல்கிறேன், நீயும் என் பிள்ளைய எப்படியாவது கண் விழிக்க வச்சுட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுப்பேன். இங்கே உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும். என்னோட தேவையை மட்டும் நீ செஞ்சினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான பர்த்டே பார்ட்டி இருக்குது, என் அண்ணனோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கு நீயும் நானும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த்டே பார்ட்டிக்கும் போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை எப்பயும் போல் எல்லாரும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒருத்தியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கசின்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பெரிய அண்ணனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணாங்க, ஆனா சின்ன அண்ணன் தான் பக்கத்துல நின்று கல்யாண சடங்கு எல்லாம் பண்ணான். இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. இப்படி கேவலப்பட்டவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நமக்கு கடுப்பாகுது அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. வேணும்னே ஹீரோயினை புல்லி பண்ணணுன்றதுக்காகவே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் போய் ஒயின் எல்லாம் ஊற்றிடுறாங்க. ஐயையோ கை தவறி தெரியாமல் தான் ஊற்றுச்சு, ஆனாலும் பரவாயில்ல குப்பையில் தான் ஊற்றுச்சு அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுது. நீ எல்லாம் பெரிய ஒழுக்க டேஷ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை என்ன பண்ணுறான்னா ஒயினை எடுத்து அவளுங்களோட ட்ரெஸ்ஸிலையும் ஊற்றி விட்டுறா. இதுக்கு மேலேயும் என்னை பற்றி பேசிக்கிட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சும்மா மட்டும் இருப்பேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமா அவளுங்களை திட்டுறாளா. அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். எங்கள் அண்ணன் இங்கே வந்துடுச்சு, அவன் வந்துட்டான் இல்லையா, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி, எங்களையே அசிங்கப்படுத்துறியா, எங்கள் மேலேயே ஒயினை ஊற்றுனியா, இதுக்கப்புறம் அவன் உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாளுங்களா. நம்ம ஹீரோயினுக்கு பதட்டமாயிடுது. ஐயோ இவன் வந்தால் நம்மளை பார்த்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா.
எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடலான்னு ட்ரை பண்ணுறா. அந்த டைமுக்கு வேணும்னே இவளுங்க இழுத்து விடுறாளுங்க ஹீரோயினை. ஹீரோயின் வேகமாக போய் நம்ம ஹீரோ மேலே தான் விழறா. ஹீரோ இவளை பார்த்த உடனே நீ போகிற இடத்துலலாம் எதனா பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக இங்கே ஃபங்க்ஷனில் வந்து இப்படி ப்ராப்ளம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் எதுவுமே பண்ணலை, அவங்க தான் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க, நானும் அதனால தான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே சொல்கிறேன், உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவளை நான் பார்த்ததே கிடையாது. நான் இங்கே நின்று உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வந்துட்டு கொஞ்சமும் என்னை மதிக்காம திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ்வளோ பிடிச்சி இழுக்கிறான். அப்போ ஹீரோயின் குனிஞ்சத்தால நிமிர மாட்டுறா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் தான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சான், அவன் மட்டும் சொல்லலைன்னா உன்னோட கல்யாணம் கூட நடந்திருக்காது. நீ என்னன்னா அவனையே வந்து இந்த மாதிரி மதிக்க மாட்டியா, அவன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. டக்குன்னு குனிஞ்சு கையில் வச்சிருந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு இவ பொறுமையாக திரும்புறா. இப்போ எதுக்காக நீ மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது, நீங்கள் பக்கத்துல நின்று என்கிட்ட பேசுறீங்களா, அதனால தான் நான் மாஸ்க் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறா. ஹீரோ கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போகிறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கா. அப்பா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா தனியாக கூட்டிட்டு போயிட்டு, இதை பார், குடும்பமே உன்னை மருமகளா ஏத்துக்கிச்சு, நானும் உன்னை என்னோட அண்ணியா ஏத்துக்கிட்டேன், உனக்காக எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஆனா நீ பண்ண வேண்டியது எங்க குடும்ப மானத்தை வாங்கக்கூடாது, எங்க குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதே மாதிரி என் அண்ணனை பார்த்துக்கணும், அது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் நீ பண்ண வேண்டியது எங்களுக்கு திருப்பி. ஆனா அதுவே பண்ண முடியல, நீ எங்க குடும்ப மானத்தை வாங்குற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஹீரோயின் செம்ம காண்டா, எனக்கு வந்து உங்க குடும்பமானத்தை வாங்கணும்லாம் கொஞ்சமும் ஆசை கிடையாது, இஷ்டமும் கிடையாது, தயவு செஞ்சு வந்துட்டு இவ்வளவு கேவலமா தான் நீ என்ன நினைப்ப அப்படின்னு என்கிட்ட இனிமே பேசாத, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க வந்து கிளம்பிடுறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆப்ரேஷனை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. அந்த டைமுக்கு லிஃப்ட்ல ஏறா. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்து லிஃப்ட்டில் ஏறிடுறான். அவன் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக அனுப்பிட்டு இருக்கான். இவ என்ன ரிப்ளைவே பண்ண மாட்டா, இவ ஏன் பார்க்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே செம்ம கொலை வெறியில் பார்த்துட்டு இருக்கான். சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா லிஃப்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு லிஃப்ட் வந்து தடுமாற ஆரம்பிச்சிடுது. சின்ன வயசுல ஹீரோ வந்துட்டு இருட்டு ரூம்ல ஏதோ மாட்டிக்கிட்டான் போல, அதனால அவனுக்கு இருட்டுனாவே சின்ன வயசுல இருந்து பயம். இங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே அவனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவன் சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவனை வந்து அந்த திங்கிங்லேருந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஹீரோயின் ஒன்ஸ் கிஸ் பண்ண உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். நீ வந்துட்டியா, திரும்பவும் என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக சந்தோஷமாயிடுறான். அப்போதான் ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, நீயும் நானும் ஒரு நாள் நைட்டு தான் ஒன்றா இருந்தோம், எதுக்காக நீ வந்து என்னையும் நினச்சிட்டு இருக்க, இந்த 5 வருஷம் 6 வருஷமா நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு நாள் தான் நம்ம இருந்தோம் அப்படின்னாலுமே நீ என் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்ட, எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் அதோட பார்க்கறதுக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் இதுக்கப்புறம் போயிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து மயங்கிடுறான். அந்த டைமுக்கு இவனோட மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரி வந்துட்டு, சார் அந்த கொட்டேஷனை ரெடி பண்ணிட்டேன், நீங்க ஒன்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கொட்டேஷனையும் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவ என்ன பண்றானா, அதை பார்த்த உடனே அப்பாடா நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவளோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறா. போட்டோ எடுத்துட்டு, அண்ணா இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு அப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிடுறா. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவன் கண்ணை முழிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் ஹீரோக்காக வெயிட் பண்ணியிருக்கா. அவன் எழுந்த உடனே வந்துட்டு ஹீரோயினை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்கிட்ட திரும்பவும் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, உன்னை பற்றி கொஞ்சமும் யோசிக்காம அங்கேயே இருந்து என்னை காப்பாற்றி இவ்வளோ நேரமும் என் கூட இருந்திருக்க, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே, உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து என்னை மறந்துடு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் பிரேக்கப் பண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணு, நம்ம 2 பேரும் தான் வந்துட்டு கரெக்டான மேட்சாக இருப்போம், நம்மளை வந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா நம்ம 2 பேரோட மனசுமே ஒன்று சேர்ந்துருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலுமே உன் புருஷன் கூட நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறான். இது பாரு, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி அப்போ அதையாவது சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்குறான்.
ஹீரோயின் சொல்லலான்னு வர அந்த டைமுக்கு சித்திக்காரி கால் பண்றா. என்ன உன் பிள்ளைய காப்பாற்றணுன்ற எண்ணமே உனக்கு இல்லாம போயிடுச்சா? அந்த வீட்டுக்கு போன உடனே சுகவாசி ஆயிட்டியா? உன் புள்ள செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டியா? இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்றான்னா, இப்போ எல்லாமே நீங்க கேட்டதெல்லாம் என் கையில இருக்கு, நான் உடனே வரேன், நீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஃபோனை வச்ச உடனே ஹீரோ, உன்னோட பேர் என்ன, உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க, நீ எங்கே பிறந்து வளர்ந்த, எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு, எனக்கு சொல்லு, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உண்மைதான், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் எனக்காக கொஞ்சோட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படி சொன்ன உடனேயே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அங்கேயே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ உடனே என்ன பிளான் பண்ணுறான்னா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, அவளுக்கு வந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் நேராக சித்திக்காரியை பார்க்குறா. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டாக்குமெண்ட்டோட காப்பி என்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது, அப்படியே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. முதல்ல என்னோட பிள்ளைய வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ ஃபர்ஸ்ட் அதை காட்டு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறா. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து அடைச்சி வச்சிருந்தா இல்லையா, அந்த குழந்தையே வெளியில் விடுறா. அந்த குழந்தை பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்க அவங்க அம்மா இல்லாமல். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு மனசு வரல. அதனால அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க போட்டிருந்த டிஜிட்டில் ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் எடிட் பண்ணி இவங்க கிட்ட தப்பான ஃபோட்டோவை தான் காமிச்சிருக்கா. அதை பார்த்த உடனே சித்திக்காரிக்கு பயங்கர சந்தோஷம். அடடா, இனிமே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தாண்டா கிடைக்கும், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயின் குட்டி பையன் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அம்மா வந்து கொஞ்ச நாளுக்கு பிஸியாக இருப்பேன், நீ வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதோட ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரலாம். மாமியார் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க. என் பிள்ளை விட்டுட்டு நீ எவன் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமுக்கு பார்த்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் கழுத்தில் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான் போல. அந்த அடையாளத்தை மாமியார் பார்த்துட்டாங்க. அடியே பாவி, உன்னை போனா போதுன்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கட்டி வச்சா, இப்போவும் நீ இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு வந்து எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, நீ என் பிள்ளைக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட, நீ வந்து இன்னும் அவன் எழுந்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்மையாக கோவப்பட்டுடுறாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு மாமியார் கேட்குற மனநிலைமையில இல்லை. இவளை போட்டு அடி பின்னி எடுத்துடுறாங்க. இப்போ தான் ஹீரோ உள்ளே வரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, உன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா, வேற எவன் கூடியோ வந்து சுற்றிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ நேராக வந்து அவங்க அம்மாவை பிடிக்கிறான். எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அப்போவே நான் சொன்னேன் கல்யாணம்லாம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிலமையில இருக்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னா வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிடா சொல்லுவேன், இவ வந்து இங்கே இருந்தால் மட்டும்தான் உங்கள் அண்ணனுக்கு அண்ணன் மொழிப்பான், அதுக்காக தானே இவ்வளோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்கே அனுப்பி காசும் வாங்கிக்கிட்டாங்க. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் என்னோட பிள்ளைக்கு இவ துரோகம் பண்ணியிருக்கா, என் குடும்ப மானத்தை வாங்கியிருக்கானா, இவளை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஹீரோயின் எழுந்து போகும்போது இப்போதான் அவள் கழுத்தில் போட்டிருக்க மணியை இவன் நோட் பண்ணுறான். அந்த மணி வந்து ஹீரோயின் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகம் இருக்கு. உடனே வேகமாக போய் அவளை திருப்பி பார்க்குறான். அவ்வளோதான், ஹீரோவோட மனசு அப்படியே சுக்கெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ ஹீரோ வந்து டோட்டலாகவே ஹீரோயினை தப்பாக நினச்சிக்கிறான். அப்போனா நீ இவ்வளோ நாளுமே என்னை ஏமாத்திட்டு வந்திருக்க, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலே எங்க ஹீரோயின் சொல்றது அவன் கேட்பான். கரெக்டாக இப்போ தான் செக்ரட்டரி கால் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, சார் லிஃப்ட்டில் நீங்கள் மயங்கி இருக்கும் போது உங்கள் அண்ணி வந்துட்டு உங்களோட மொபைலில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். தரன்னு ஹீரோயினை கையை பிடிச்சி அவனோட ரூம்க்கு இழுத்துட்டு போகிறானா, அங்கே அவங்க அம்மா பயந்துடுறாங்க. டே கொலைகளை பண்ணிடாதரா, அவளை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு கதறாங்க. ஹீரோ செம்ம கடுப்பா ஹீரோயினை அவனோட ரூம்க்கு கொண்டு வரான் இல்லையா, அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்போனா நேற்று நீ வந்துட்டு லிஃப்ட்டில் என்னை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணல, அது எல்லாமே நடிப்பு தான் இல்லை, என் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டு திருடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். இல்லை உண்மையாகவே நான் வந்து உங்களை காப்பாற்றணும்னு தான் நினச்சேன், என் மனசார நான் அதை தான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நீ முதல்ல இருந்தே வந்து உன்னோட குடும்பத்துக்காக தான் என் குடும்பத்துக்குள்ளே வந்த, அதனால தான் நீ எல்லாத்தையுமே நடிச்சிருக்க, இவ்வளோ நாளும் நீ யாருன்ற உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க, நீ இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். ஏன் என் அண்ணனையும் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னையும் வந்துட்டு உன்கிட்டயே பக்கத்துலேயே வந்து உனக்கு ஆசை நாயகனாக வச்சுக்கணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உண்மையாகவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா.
என்ன பண்ணுறது, ஹீரோக்குமே வந்து சந்தேகப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் தானே வந்துருச்சு. அதனால அவன் செம்ம கோவமாக இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட செம்ம அடி வாங்கினா இல்லையா, அதனால அவளுக்கு அப்படியே மயக்கம் வர ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் இருட்டுது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களோட டாக்குமெண்ட்டை திருடணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் துடிச்சிட்டேன். அந்த டைமுக்கு நான் என்னோட மனசால தான் வந்து உங்களை காப்பாற்றினேன், அது நடிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயங்கிடுறா. உடனே ஹீரோக்கு மனசு கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்றான்னா அவளை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லாம டாக்டரை கூப்பிட சொல்றான். டாக்டரும் வந்து பார்த்துட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. என்னடா இது, நம்மளோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அண்ணனோட ஒய்ஃப் ஆயிட்டாலே இவ அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. உனக்கு அந்த பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு செக்ரட்டரி சொன்னானே, நீ எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். சரி விடு, அதெல்லாம் நினச்சி நீ கொஞ்சமும் கவலைப்படாத. என் அண்ணன் பொண்ணு ஊர்லேருந்து வந்துட்டா, அவளை உனக்கு பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட ரூமுக்கு வரான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோவோட அண்ணாக்கு உடம்பு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அவ்வளோதான், வயிற்றுச்சல் ரொம்ப தாங்க முடியாமல் ஆயிடுது. இவன் பயங்கர கொலை வெறி ஆயிடுறான். என்னோட ரூமுக்கு வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போறா. அங்க போனா அவன் ஃபுல்லா குடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னும் போது, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, அவன் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவன் பார்த்தாலே கொஞ்சமும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியுது. எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த டைமுக்கு இவன் விடாம பிடிச்சிடுறான். நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னையும் வந்துட்டு மயக்கணும், என்னோட அண்ணனையும் வந்து உன்னோட புருஷனை வச்சுக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிற. சரி ஓகே, அதுவே ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படிப்பட்ட பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கிடையவே கிடையாது, நீங்க தானே சொன்னீங்க உங்க அண்ணனை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, நான் உங்க அண்ணனை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் நான் பண்ணலை, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை தான் நான் முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எதையும் கேட்கல அப்படின்னு சொல்கிறா. அடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அந்த டைமுக்கு பார்த்தா அவங்க அம்மா வேற வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கதவு தட்டிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு. அவங்க அம்மா அவனோட ரூம்குள்ளே வர்றதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே கதவை சாத்திடுறான். டே எங்கே தாண்டா இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ கத்துனா கண்டிப்பாக அம்மா வந்து நம்மளை தேடிக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறான். ஹீரோயினும் கத்த முடியாமல் பயங்கரமாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட இவன் மரியாதையாக நீ வெளியில் போமா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். அவங்க அம்மா போன உடனே ஹீரோயின் எப்படியோ ஹீரோவை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போயிடுறா. இவனுக்கா ஆத்திரம் அடங்கவே இல்லை கொஞ்சம் கூட. உன்னை இதை விடவும் நான் சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைய பார்க்குறா. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா, இல்லை அப்படின்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவளோட லிவர் வேற செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துக்கு செக்ரட்டரி ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்லை சார், ஆக்சுவலாக அந்த கொட்டேஷன் வந்து நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், நமக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இவனுக்கு ஷாக்கு. அப்போனா அவள் வந்து அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு கொடுத்தாலா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கு. கரெக்டா அதே டைமுக்கு நம்ம ஹீரோக்கு ஹீரோயினே கால் பண்றா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே இமீடியட்டா வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோ அங்கே வந்த உடனே வந்துட்டு, தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரா. என்னது உனக்கு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஆமாம், இவன் என்னோட பையன் தான், தயவு செஞ்சு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, உங்களால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, உங்களோட லிவர் மட்டும்தான் இவனுக்கு செட் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. என்னது என்னோட லிவர் தான் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறா. ஹீரோக்கு புரிஞ்சிடுது. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு உடனே டாக்டருமே இன்னைக்கே ஆப்ரேஷன்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் குழந்தை கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ கவலையே படாத, அவனுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ஆப்ரேஷன் முடிஞ்சு குழந்தையும் கண்ணை திறந்துடுறான். இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, குட்டி பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரூம்க்கே வந்துடுறான். பையன் வந்து கண்டுபிடிச்சிடறான். இந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்தினாரா மம்மி அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஒன்றும் குழந்தைகிட்ட சொல்லலை. ஜஸ்ட் அவன் என்ன சொல்கிறேன்னா, நானும் இந்த ரூம்லேயே உன் கூடயே இருக்கலான்னு இருக்கேன், நான் உன்னை இனிமேல் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். இந்த பையனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய காசை சம்பாரிச்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே வந்துட்டு இன்னும் காதல் அதிகமாயிடுது, மதிப்பும் அதிகமாயிடுது. என்னை உனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அன்னைக்கு நைட்டு நான் ஒரு நாள் உன் கூட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீ எதுக்காக இந்த குழந்தைய பெத்தெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் உனக்கு மட்டும் பிறக்கல, இவன் எனக்கும் சேர்ந்து தான் பிறந்திருக்கான், இவன் எனக்கும் குழந்தை தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டாக்குமெண்ட்டை நீ வந்து உங்க அப்பாவோட கம்பெனிக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி இப்பதான் அந்த விஷயத்த கேட்குறான். அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு, ஆனா நான் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்கள ஏமாத்தி என் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு தான் நினைச்சேன், அதனால தான் அதை உங்ககிட்ட இருந்து நான் திருடினேன். மற்றபடி நீ வந்து எனக்கு யாரா இருந்திருந்தாலுமே நான் அந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. தண்ணி கொடுக்க போனவளை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். அவனை போன விடு விடுன்னு சொல்றாளா. இது பாரு, இப்போதான் எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, நீ என்ன ரொம்ப தள்ளின அப்படின்னா கண்டிப்பா தையலெல்லாம் பிரிஞ்சுக்கும் அப்படின்னு பயமுறுத்துறான். எல்லாத்தையும் விட்டுடு, இதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, எனக்காக நீ இருக்க, என்னோட பையன் இருக்கான் அப்படின்றது இதுக்கப்புறம் யாராலையும் இதை மாற்றவே முடியாது. இவ்வளோ நாள் எதுக்காக நீ இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்த, ஏன் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எதுவுமே பதில் பேச மாட்றா. பதிலே நீ பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் ரூமை விட்டு வெளியில போறா. அங்க பார்த்தா சித்திக்காரையும் அப்பங்காரனும் வந்து நிக்கிறாங்க. அடி பாவி, நாசமா போனவளே, நம்ம மொத்த பிஸ்னஸையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுட்ட, நீ வந்து தப்பான அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்ட, தப்பான டாக்குமெண்ட்டை எங்ககிட்ட காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடிக்கிறதுக்கு வரா. ஆனா ஹீரோயின் இப்பதான் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கா இல்லையா, குழந்தைக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுக்குடி நான் உங்ககிட்ட பயப்படணும், எனக்கு இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலை கிடையாது, இதுக்கு மேலே நீ என் மேலேயோ இல்லை என் புள்ள மேலேயோ கையை வைக்கணும்னு நினச்சின்னா உனக்கு உயிரே இருக்காது அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்துப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். உடனே சித்திக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் எப்பேற்பட்டவ தெரியுமா, உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்துட்டு அவளை ஏதோ போன போதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவள் மோசமானவ, அவளுக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கான், அதுவும் அந்த குழந்தைக்கு வந்து அப்பங்காரன் யாருன்னே தெரியாது, ஒருத்தனா இல்லை நிறைய பேரானு கூட தெரியாது, அப்படிப்பட்ட கேடு கட்டவதான் இவளை வந்துட்டு நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் இல்ல இவளே லூசு மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கிட்ட ஒளிரிடுறா. அன்னைக்கே இவளை நான் வித்தேன், ஆனா இவ வந்துட்டு ஒழுங்கா அப்பனுங்க கூட போகாம அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஏற எவனையோ பார்த்து அவன் கூட இருந்துதான் புள்ள பெத்தா அப்படின்னும் போது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அப்பனா அவனுங்க கிட்ட நீ தான் வித்தியாடி இவள அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறான். இவ உங்க குடும்பத்தை பிடிச்சி வந்து உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சமும் நினைச்சிடாதீங்க, இவளை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவளோட புள்ளைய பிடிச்சி வச்சு அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவளை பிளாக்மெயில் பண்ணி அடிச்சு மிதிச்சு ஓதிச்சு அப்படிதான் வந்து சம்மதிக்க வச்சேன். அவன் ரொம்ப நேர்மையா இருப்பா, உண்மையா இருப்பா அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க, அவளுக்கு நேர்மையே கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை அவள் திருடி தந்தா நான் காசு தரேன் ஆப்ரேஷனுக்குன்னு சொன்னேன், அதுக்கும் அவள் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டா அப்படின்ன உடனே என்ன சொன்னீங்க, அந்த பையன் யாருன்னு தெரியுமா, அந்த பையன் வந்து என்னோட பையன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இந்த நிமிஷத்தோட உங்களோட குடும்பம் உங்களோட பிஸ்னஸ் எதுவுமே வந்துட்டு நல்லா இருக்காது, எல்லாம் என்னையோட நான் நாசமாக்க போகிறேன், நீங்கள் வந்து செத்தீங்க என் கையால் அப்படின்னும் போது அவ்வளோதான் படத்தே விட்டானையான்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா அங்கேயே விழுந்துடுறாரு. 2 பேரும் முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அம்மா நீயாவது சொல்லுமா, நான் உன்னோட அப்பா தானம்மா, பேர பையன் என்னோட பேர பையம்மா அப்படின்னு சொல்கிறான். அடப்பாவி நாசமாக போன அப்பங்காரனே, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஹீரோயினுக்கும் அதே தான் தோணுது. உன்னோட பொண்டாட்டி கிட்ட இவ்வளோ நாளும் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சோம், அப்பெல்லாம் நீ என்னோட அப்பன் என் பிள்ளைக்கு தாத்தா அப்படின்னு தோணலையா, இன்னைக்கு தான் தோணுதா, அந்த கஷ்டம் உனக்கு வரும்போது மட்டும்தான் தோணுதா, எனக்கு வரும்போது அந்த கஷ்டம் உனக்கு தெரியலையா, கண்டிப்பாக நான் வந்து எதுக்காகவும் உங்களுக்கு பாவமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போக சொல்லலாம். இதுவரையில இவங்க பிஸ்னஸில் என்னென்னலாம் கோல்மால் பண்ணாங்களோ எல்லாத்தையும் நோண்டி எடுங்கடா, அதை எல்லாத்தையும் வச்சு இவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க, வெளியிலேயே வரக்கூடாது இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுறான். இல்லை நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து குட்டி பையன் கேட்டுடுறான். அப்போ நீங்கள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
ஆமாம் உண்மைதான், நான் தான் உன்னோட அப்பா. இனிமே உன்னையும் அம்மாவையும் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ அம்மாவை இவ்வளோ நாள் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. இனிமே உங்கள் 2 பேரையும் சேர்த்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோட அம்மா கால் பண்ணுறாங்க. அண்ணன் முழிச்சிட்டான்ப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அண்ணன் முழிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோ செம்ம ஷாக்கு. இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை வேதனைப்படுறதானே அவனுக்கு தெரியல. விட்டுக்கிட்டே அண்ணனை பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போயிடுறான். அங்கே அண்ணன் வந்து எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனால கொஞ்சம் சரியாலாம் பேச முடியல. அவன் ரொம்ப நாளாக கோமால இருந்தான் இல்லையா, அதனால அவனுக்கு கரெக்டாக பேச வரல. இப்போதான் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இதோ நினைக்கிற பத்தியா, இப்போ தான் வந்துட்டு உன்னோட பொண்டாட்டி இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வாங்கலை, நீ எழுந்துட்ட இல்லையா, இப்போ நம்ம சேர்ந்தே போய் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் மேரேஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் முடிச்சிட்டு இருக்கான், என்னது கோமால இருந்து எனக்கு கல்யாணமா அப்படின்னு. அப்பதான் ஹீரோயினோட கையை பிடிச்சி என்ன சொல்றான்னா, இவ உன் பொண்டாட்டி இல்லை ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அட பாவி, நீயும் அவகிட்ட மயங்கி போயிட்டியா, இந்த பொம்பளை மோசமான பொம்பளையா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஹீரோயினை கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு நடந்த எல்லா உண்மையையும் அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் சொல்றான். அப்ப உடனே அலங்காரம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். அம்மா நீ என்ன நினைச்ச, எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு தானே, உனக்கு ஆல்ரெடி 5 வயசுல ஒரு பேர பையன் இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படு, இந்த பொண்ணு உன்னோட மருமகளா ஏத்துக்கோமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எல்லாமே நல்லது தானே நடக்குது அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாக்குமே பேர குழந்தை இருக்குன்னு ஒன்னு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அதோட ஃபைனலா நம்ம ஹீரோ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த டிராமாவும் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிடுச்சு. இந்த டிராமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு இந்த டிராமா பிடிச்சே இருந்தது, ரொம்பவும் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.